அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆண்டாள் வாஸ்து துரைசாமி. 100 நாள் 100 வாஸ்து டிப்ஸில் இன்றைக்கி 48வது நாள். இன்றைக்கி ஒரு அற்புதமான வாஸ்து டிப்ஸு என்னென்னா, கந்தன் நீரணிந்தால் கண்டப்பினி ஓடிவிடும், துன்பங்கள் மாறி இன்பம் குடும்பத்தை நாடிவிடும்னு ஒரு பாடலே இருக்குது. அப்படிப்பட்ட திருநீரை உங்கள் வீட்டில் பூஜையில் வைப்பது என்பது ரொம்ப சிறப்பு. அது எப்படி வைக்கணும், எந்த பொருளை வைக்கணும், அதை வச்சு அவங்களுக்கு நல்லது. அப்படின்னா, வில்வ மரத்துடைய காயில் நீங்கள் திருநீரை வைங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நல்லா அமோகமாக இருக்கும். உங்களுக்கான அந்த முருகனே உங்களுக்கு நிச்சயமாக நல்லா கொடுப்பார். அதனால் நீங்கள் இந்த திருநீர் வைக்கணும்னா வில்வ காயில் தான் வைக்கணும். அப்போ உங்கள் ஏதாச்சும் ஒரு பழையமான கோயிலுக்கு போனீங்கன்னா பெரிய வில்வ மரம் இருக்கும். அங்கே காய் இருந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு இல்லை யாராவது அவங்கள்ட்ட கொடுக்க சொல்லி வாங்கிட்டு நீங்கள் அதில் விபூதியை வைத்து யூஸ் பண்ண பழகிங்க. மிகவும் சிறப்பாக இருக்கும். மேலும் பல நலத்தை தெரிகின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.